இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எப்படி ஆகிலும் உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அவர் முன்னறிந்தார். எதற்காக? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்மை இந்த உலகத்திற்கு மாதிரியாக காண்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். ஏனென்றால் நாம் குறைவுள்ளவர்கள், நம்மிலே குறைவுகள் இருக்கிறது, நம்மால் மாதிரியாக இருக்க இயலவில்லை. ஆனால் தேவனே தம்முடைய குமாரனை நம்மிடத்தில் அனுப்பினார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு இந்த பூமியில் வந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினார். அதிலே நாம் சில காரியத்தை கடந்த நாட்களிலே நாம் படித்தோம். நீ வார்த்தையில் மாதிரியா இருக்க வேண்டும், நீ நடக்கையில் மாதிரியா இருக்க வேண்டும், நீ அன்பில் மாதிரியா இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு காரியத்தை நாம் படிப்போம். 1 தீமோத்தேயு 4:12 சொல்லப்பட்டதை போல அதிலே ஆவியில் நீ மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆவியில் மாதிரியா இருக்க வேண்டுமானால் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, அல்லேலூயா, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. இந்த அசுசி நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் இருக்கிற வரை நாம் மாதிரியா இருக்க இயலாது. நாம் சோர்ந்து போய் விடுவோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து கொள்ளுகிற ஒரு மேன்மைக்கு நேராக நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டபடி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை வரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்தம் ஆகுதல் என்ற ஒரு ஆசீர்வாதம். எதற்காக? நம்முடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தரித்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையால் நாம் கழுவப்பட வேண்டும். அவருடைய ஆவியால் நாம் கழுவப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் ஆண்டவர் நீக்கி நம்மை ஆவியில் மாதிரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும்
சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, ஆமேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? ஆவியில் நொறுங்குண்டவர்களை. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆகவே ஆண்டவர் முதலாவது ஆவியில் நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த உலகத்திலும் ஒருபுறம் அவர் ஆவியில் நம்மை மாதிரியாய் இருக்க செய்தவர், இந்த உலகத்திலும் நம்மை கர்த்தர் மாதிரியாக நிறுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் நமக்குள் ஆவியில் எளிமையை தருகிறார். ஏனென்றால் மனமேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆகவே ஆண்டவர் அவருடைய சமூகத்துல நம்மை அழைத்து வந்து ஆவியில் எளிமையை தருகிறார். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் தன்னை உயர்த்தின போது அவர் கீழே தள்ளப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். காரணம், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே ஆவியில் நம்மை நொறுங்குண்டவர்களாக மாற்றி ஆண்டவர் நம்மிலே செய்கிற ஒரு மகிமையான காரியம், ஆவியில் எளிமையை தருகிறார். பாருங்கள், 2வது சங்கீதங்களின் புத்தகம் 32வது சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, ஒரு காரியம் தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவைகளை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இப்பொழுது ஆவியில் கபடம் இல்லாதவர்களாக மாற்றுகிறார். எதையும் உள்ளே மறைத்து வைக்கவில்லை. மறைத்து வைத்தால் வாழ்வு கிடையாதே. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது ஆவியில் கபடம் இல்லாத ஒரு காரியத்தையும் மறைத்து வைக்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை முழுவதுமாக தாழ்த்தி, அவருடைய சமூகத்துல நம்முடைய குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவருடைய சமூகத்துல ஆவியில் கபடம் இல்லாதவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். 3வது பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆகவே இப்பொழுது பாருங்கள், புறங்கூறி திரிந்த நம்மை, கோள் சொல்லுகிறவர்களாக இருந்த நம்மை, பிராண சிநேகிதரை கூட நம்முடைய வார்த்தைகள் பிரித்து விடும். அப்படி இருந்த நம்மை கர்த்தர் இப்பொழுது எப்படி மாற்றுகிறார்? ஆவியில் உண்மையுள்ளவர்களாய். ஆண்டவர் நம்மை ஆவியில் மாதிரியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஆவியில் உண்மையுள்ளவர்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது பிறரை அவமதிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தர் அவர்களை அலங்கரிக்கிறார். பாருங்கள், 4வது ஒரு காரியத்தை பாருங்கள். நாம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தர் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்று கவனியுங்கள். 1 தீமோத்தேயு 3:16 அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று காணப்பட்டார். ஆக இப்பொழுது நம்மை ஆவியில் நம்மை மாதிரியாக மாற்றுவதற்கு ஆண்டவர் நீதியினால் நம்மை அலங்கரிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய நீதியில் நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். அதற்காக அவர் நம்மை எப்படி மாற்றுகிறார்? ஆவியில் நம்மை நீதியுள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது 5வது இன்னொரு காரியத்தை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கும்போது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள்,
கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆகவே இப்பொழுது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நம்மிலே செய்கிறார். ஆவியில் நம்மை மாதிரியாக்குவதற்கு ஆவியிலே அனலுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் ஆவியில் மாதிரியாய் இருந்தால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் நம்மளுடைய ஆவியில் ஏதோ ஒரு காரியத்தை செய்து இப்பொழுது ஆவியிலே அனலடைகிறவர்களாய் மாற்றுகிறார். இப்பொழுது நாம் ஆவியில் அனலடையும்படி பாருங்கள், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆகவே நாமும் ஆவியில் மாதிரியாய் இருப்பதற்கு நம்மை கொடுப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை ஆவியில் மாதிரியுள்ளவர்கள் ஆக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமென்.